ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஃப் யூ. நம்ம புது வியூவர்ஸ்க்காக ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துருவோம் நம்ம சேனலை பற்றி. நம்ம சேனலில் கவர் பண்ணுற டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கார்டனிங், ட்ராவல் vlog அண்ட் ஃபினான்ஸ். ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயில்டாக வீடியோ பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களில் யாருக்காவது ஒரு புதுசாக ஒரு கார்டு வாங்க போகிறீங்க, இல்லை புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா என் சேனலை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஏற்ற கார்டு சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு எதனா சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது பதிவு பண்ணால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஸ் டாபிக் பற்றி டீட்டெயில்டாக வேணும்னா அதையும் போடுங்க, உங்களுக்காக வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணி போட பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோட முடியல உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணுன்னா என் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஈவன் நீங்கள் சேட் கூட பண்ணலாம். சரிங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் மணி. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது எஸ் பேங்கோட ரியோ கிரெடிட் கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரியோன்றது ஒரு ஆப், எஸ் பேங்க்ன்றது ஒரு பேங்க். இவங்க ரெண்டு பேரும் கோ பிராண்ட் பண்ணி தான் இந்த கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கார்டு பற்றி பார்க்க முக்கியமான காரணம் நம்ம சப்ஸ்கிரைபர் முனிஷ்ன்றவர் கேட்டிருக்காரு. ஸோ அதனால் போடுறோம். அவருக்கு மட்டும் கிடையாது, நம்ம வியூவர் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்காகவே தான். ஸோ இதில் இருக்க ஃபீச்சர்ஸ், வெல்கம் போனஸ், பெனிஃபிட், ரிவார்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். நீ ஏன் இப்போ இங்கே தனுஷ் போட்டோ போட்டிருக்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ன்றதை மீன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ தான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வேலை ஜாயின் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் போயிட்டு பெரிய பெரிய பேங்க்கில் கார்டு கிடையாது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். சிபில் ஸ்கோர்ன்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ இவங்க கிட்ட ஓரளவுக்கு சிபில் ஸ்கோர் எல்லாமே இக்னோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு கார்டு கொடுக்குறது நிறையவே வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சேலரி அக்கௌண்ட் இருந்தால் போதும், இவங்க உங்களுக்கு கார்டு கொடுக்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஓகே, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ், இந்த சைடு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட். கார்டு டைப் பார்த்தீங்கன்னா இது ஒரு என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு. அதான் நான் சொன்ன மாரி. ஸோ யாரெல்லாம் ஒருத்தருக்கு கிரெடிட் கார்டே இல்லை, இப்போ தான் கிரெடிட் கார்டு வாங்க போகிறேன்னா தாராளமாக அவங்களும் அந்த கார்டை கன்சிடர் பண்ணலாம். அதாவது என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ். இது ரிவார்ட் டைப் பார்த்தீங்கன்னா கேஷ்பேக், பர்சன்டேஜ் வைஸ் கேஷ்பேக் கொடுக்குறதால அதனால கேஷ்பேக் கார்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எலிஜிபிள் பார்த்தோன்னா ஸோ வயசு 21லேருந்து 60க்குள்ளே இருக்கணும். மாதம் சம்பளம் அதான் சொல்கிறல சேலரி 25,000க்கு மேலே இருக்கணும். இல்லை நான் ஐடிஆர் ஃபைல் பண்ணுறேன், எனக்கு வந்து ஓன் பிஸ்னஸ் தான் அப்படின்னு சொல்லியிருந்தா 7.5 lakhs மேலே இருக்கணும். ஸோ உங்களுக்கு சிபில் ஸ்கோர் அவங்க கொடுத்துருக்கு மினிமம் 700, பட் தட் இஸ் பிரேக்கபிள். ஓகே, ஸோ சேலரி நீங்கள் 25 மேலே வேணாவே இந்த கார்டு உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஓகே, ஸோ ஜாயினிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 0. ஓகே, ரெனிவல் ஃபீ பேசினாலும் 0 தாங்க. ஸோ அதனால் இது ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. ஸோ என்னடா அது கீழே வந்து 399 போட்டிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி போன வருஷம்லாம் இந்த கார்டு பார்த்தீங்கன்னா 399 ப்ளஸ் டேக்ஸஸ் இருந்தது ரெனிவல் ஃபீ. ஓகே, ஜாயினிங் ஃபீஸ் ஃப்ரீயாக தான் இருந்தது, ரெனிவல் ஃபீஸ் இருந்தது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா 1.20 lakhsக்கு மேலே செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுவும் வேவியர் ஆகிடும். பிரச்சனை கிடையாது. பட் இது மாற்றிக்கிட்டே இருக்கானுங்க. நீங்கள் ஒரு தடவை கார்டு வாங்குறதுக்கு முன்னாடி வெப்சைட்டில் போய் செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து கார்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போது வரைக்கும் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான். ஸோ அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஓகே, ஸோ வெல்கம் பெனிஃபிட் பார்த்தோன்னா இல்லை, பிகாஸ் ஆஃப் லைஃப் டைம் ஃப்ரீ கார்டு கொடுக்குறதால இவங்க வெல்கம் பெனிஃபிட் கொடுக்க மாட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கார்டுக்கு நீங்கள் ஜாயினிங் ஃபீஸ் பே பண்ணுறீங்களோ அவங்க தான் மோஸ்ட்லி வெல்கம் பெனிஃபிட் கொடுப்பாங்க. ரேர் தான் வெல்கம் பெனிஃபிட் வித்தவுட் ஜாயினிங் ஃபீஸில் கொடுக்குறது. ஓகே, நெக்ஸ்ட் பேமெண்ட் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரூபே கார்டு. ஓகே, ஸோ இவங்க கிட்ட நம்ம யூபிஐ சப்போர்ட் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த கார்டை யூஸ் பண்ணி கூகுள் பே, அமேசான் பே, பேஸாப் இது எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து பைண்ட் பண்ணி நீங்கள் மர்ச்சன்ட் ஷாப்பில் போயிட்டு ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணலாம். ஸோ அதில் எந்த விதமான தடையும் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா லான்ச் அக்சஸ். இவங்க வந்து 2 காம்ப்ளிமெண்டரி டொமஸ்டிக் லான்ச் அக்சஸ் கொடுக்குறாங்க. அதாவது பார்த்தோன்னா இந்த மாதிரி ஆப் பேஸ்ட் கார்டில் லான்ச் அக்சஸ் கொடுக்கலாம் கொஞ்சம் ரேரான விஷயம் தான். டொமஸ்டிக் லான்ச் அக்சஸ் கிடைக்கிறதால இது ஓரளவுக்கு பரவாயில்லையான கார்டு. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியாவுக்குள்ளே சுற்றுற ஆளாக இருந்தால் ஸோ இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுலேயும் ஒரு இக்கு வச்சிருக்காங்க. இந்த டொமஸ்டிக் லான்ச் அக்சஸை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணனா ஒரு குவார்ட்டருக்கும் நீங்கள் 35,000க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணிடணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் நீங்கள் இந்த குவார்ட்டரில் 35,000 ஸ்பெண்ட் பண்ணிங்களா தான் ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதத்தில் எப்பயாவது நீங்கள் வந்து லான்ச் அக்சஸை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். இல்லைனா லான்ச் அக்சஸ் யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ஓகே, இந்த கிரைட்டீரியா இப்போ நிறைய கார்டில் இருக்குது. ஸோ மினிமம் ஸ்பெண்ட் பண்ணாதான் உங்கள் லான்ச் அக்சஸ் கிடைக்கின்ற மாதிரி நிறைய ரிவிஷன் பண்ணிட்டாங்க கிரெடிட் கார்டில். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ரிவார்ட்ஸுங்க. ஸோ இவங்க ரிவார்ட் பாயிண்ட் கொஞ்சம் ரீசனபிளாக தான் கொடுக்குறாங்க. ஸோ 3 ரியோ காயின்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு தடவை 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப எங்கன்னு பார்த்தீங்கன்னா யூபிஐ டிரான்சாக்ஷன் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணுறப்பலாம் உங்களுக்கு வந்து 3 ரூபாய் திருப்பி கொடுக்குறாங்க. 100 ரூபாய்க்கு 3% ஃபைன் தானே. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா 1 ரியோ காயின்ஸ் கொடுக்குறாங்க. நான் யூபிஐ டிரான்சாக்ஷன், அதாவது கார்டை எங்கேயாவது யூஸ் பண்ணுறப்ப இல்லை ஆன்லைன் டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ஒரு 100 ரூபாய்க்கு 1 ரியோ காயின்ஸ் கொடுக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது 100 ரூபாய்க்கு 1 ரூபாய் திருப்பி கொடுக்குறாங்க.
ஸோ இதில் வந்து ட்ராபேக்ஸ் இருக்குங்க. நிறைய இடத்துல இதை எக்ஸ்க்ளூட் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது காயின் கொடுக்குறத. ஸோ யூட்டிலிட்டி பில், அதாவது எலக்ட்ரிக்கு, கேஸு, அப்புறம் வாட்டர் பில்லு, கவர்மெண்ட் சர்வீசஸ்ஸு, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பேமெண்ட்டு, ஜுவல்லரிஸ், அதாவது நகை கடைக்கு போய் நகை எடுத்தாலும் சரி, டேக்ஸ் பேமெண்ட்டு, நீங்கள் ஃபியூல் டிரான்சாக்ஷன். ஸோ இதில் எதுக்குமே உங்களுக்கு வந்து எந்த விதமான கேஷ்பேக்ஸும் கிடையாது. ஓகே, ரியோ காயின்ஸும் உங்களுக்கு கிடையாது. ஓகே, ஸோ பார்த்துங்க, நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் கூட கிடையாது. ஓகே, இங்கே பாருங்கள், கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இங்கே டிரான்சாக்ஷன் அபவுட் ரூ. 100 இருந்ததுன்னா உங்களுக்கு 3 காயின்ஸ். ஓகே, இது டிரான்சாக்ஷன் அபவுட் 399 இருந்ததுன்னா 11 காயின் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே வந்து ஃப்ராக்ஷனல் கேஷ்பேக்ஸ் கொடுக்குறாங்க. இது நிஜமே நல்ல விஷயம் தாங்க. ஸோ இந்த ரூ. 99 பாயிண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இந்த ரூ. 300 தான் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது 9 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தான் கிடைச்சிருக்கும். ஆனால் இந்த தடவை உங்களுக்கு லெவல் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது லெவல் ரியோ காயின் கொடுக்குறதுல ₹11 ஃபைன் தானேங்க. ஸோ ஃப்ராக்ஷனலோட கேஷ்பேக்ஸும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நோ இஷ்யூ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கவரேஜ். இவங்க பார்த்தீங்கன்னா ஜீரோ லைபிலிட்டி அகேன்ஸ்ட் த மிஸ்யூஸ் இந்த கார்டு. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்டை இங்கே தொலைச்சிட்டாவோ, இல்லை யாராவது உங்கள் கார்டை வச்சு ஃப்ராடல் ஆக்டிவிட்டி பண்ணிட்டாங்களோ, அதாவது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அதாவது ஃப்ராட் பண்ணிட்டாவோ, நீங்கள் 24 48 ஹவர்ஸ், அதாவது சம்டைம்ஸ் 3 டேஸ் கூட எடுத்துப்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் கஸ்டமர் கேருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அவங்க வந்து லாஸ்ட் கால் லைபிலிட்டியை வந்து டேலி பண்ணி கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க ரெக்கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் நீங்கள் அந்த 3 டேஸ்க்கு அப்புறம் பண்ணீங்கன்னா ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதனால் இந்த இன்சூரன்ஸ் கவரேஜை நீங்கள் பார்த்து பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிங்க. கார்டு தொலைஞ்ச உடனே நீங்கள் வந்து கஸ்டமர் கேருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட் பீரியட், அதாவது பில்லிங் சைக்கிளுங்க. இவங்க வந்து மினிமம் 20 டேஸ், மேக்ஸிமம் 15 டேஸ் சொல்கிறாங்க. இது ஒரு லாஜிக்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா? ஓகே, இது எல்லாமே வந்து 1ஆம் தேதி பில்லாக ஜென்ரேட் ஆகும். எக்ஸாம்பிள் 10,000 ஜென்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கேன். இந்த 10,000த்தை 20 தேதிக்குள்ளே கட்டணும். ஓகே, இது முழு பீரியட் தான் இவங்க வந்து 50 டேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த 50 டேஸ் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து 1ஆம் தேதி பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு 50 டேஸ் டைம் கிடைக்கும். 2ஆம் தேதி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 49 டேஸ் டைம் கிடைக்கும். ஸோ அதுபோல் பார்த்தீங்கன்னா கிட்ட நெருங்க இப்போ 29ஆம் தேதி பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு 20 நாள் 21 நாள் தான் டைம் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் கிட்டக்க பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கங்க. ஸோ 1லேருந்து 20 தேதிக்குள்ளே ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 40 டேஸ் டைம் கிடைக்கும். ஸோ அந்த யூட்டிலைஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக அந்த 20 டேஸ்க்குள்ளே பேமெண்ட் கிளியர் பண்ணிட்டு போங்க. ஸோ மினிமம் டியூ பே பண்ணுற எனது அடியோடு விட்டுருங்க. ஃபுல்லாக பிரின்சிபல் அமௌண்ட்டை கரெக்டாக பே பண்ணுறதுக்கு பாருங்கள். அதான் உங்களுக்கு நல்ல விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஃபினான்ஸ் சார்ஜஸ். ஸோ அதுதான் சொல்கிறேன். நீங்கள் கட்டாம விட்டீங்கன்னா இங்கே பாருங்கள் 3.80% பர் மந்த். ஓகேங்களா, இப்போ ₹100க்கு ₹3.80 ப்ளஸ் ஜிஎஸ்டி ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஸோ அதை பார்த்து பத்திரமா இருங்க. இதே நீங்கள் ஆனுவலாக அப்படியே பே பண்ணாமல் விட்டுறீங்கன்னா ஸோ பாருங்கள் 45.60%. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ₹1000 டிரான்சாக்ஷன் பண்ணி மறந்துட்டீங்க. ஓகே, ஸோ அடுத்தடுத்து ஒரு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணும்போது ₹1000க்கு ₹450 மேலே மட்டுமே உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பிடிப்பாங்க. ஸோ என்னடா அது, அப்போ ₹1000 ஒரு வருஷத்துக்கே ₹450 கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு மாதம் உங்களுக்கு என்ன வரும், இன்ட்ரெஸ்ட் வரும், இன்ட்ரெஸ்ட் ஆன் ஜிஎஸ்டி வரும், அப்போ லேட் பேமெண்ட் ஃபீஸ் சார்ஜஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த வருஷம் விட்டுட்டிங்கன்னா அது எல்லாமே மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் வரும், அதுக்கு ஜிஎஸ்டி வரும், அதுக்கு லேட் பேமெண்ட் ஃபீ வரும். ஸோ அதுக்கப்புறம் அதுபோல் மாறிக்கிட்டே இருக்குங்க. ₹450 நீங்கள் வந்து ஒரு ₹1000 நீங்கள் 4000 5000 கட்டுற மாதிரி வந்துடும், குறைஞ்சது நானே சொல்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்குங்க. எப்பயுமே வந்து கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணிவிட்டு பில்லு ஜென்ரேட் ஆகணும், கரெக்ட் டைம் நீங்கள் பே பண்ணுறது பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஷ் வித்ட்ராவல் சார்ஜஸ். இவங்க 2.5% வித்ட்ராவல் சார்ஜ் போடுறாங்க. அப்படி இல்லைனா ₹500 எது அதிகமாக இருக்கோ அதை தான் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு ஜஸ்ட் ஒரு ₹1000 எடுக்கிறீங்க ஏடிஎம்ல. ஸோ ₹1000 எடுத்தீங்கன்னா ₹500 சார்ஜ் பண்ணுவாங்க. இது ₹10,000 எடுத்தீங்கனாலும் அது 2.5% சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கால்குலேஷன் இருக்குது. அதுக்கு தான் எல்லா கிரெடிட் கார்டு வெளியுமே ஒரு விஷயம் நான் வந்து கம்பல்சரி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். தயவுசெய்து இந்த கிரெடிட் கார்டை வச்சு எப்பயுமே ஏடிஎம்ல காசு வித்ட்ரா பண்ணுற எண்ணமே இருக்கக்கூடாது. அது நல்ல விஷயமும் கிடையாது, தவறான விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூல் சர்சார்ஜ் வேவியர். இவங்க 1% ஃபியூல் சர்சார்ஜ் வேவியர் கொடுக்குறதா சொல்கிறாங்க. அந்த டிரான்சாக்ஷன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பிட்வீன் 400 to 5000 இருக்கணும். ஓகே, அந்த ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 5000 மேலே பண்ணாலும் சரி, 400 கீழே பண்ணாலும் சரி, உங்களுக்கு 1% வேவியர் கிடையாது. அந்த வேவியரும் பார்த்தோன்னா ஒரு மாதத்துக்கு மேக்ஸிமம் ₹200 தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் கிரெடிட் கார்டை வச்சு ஃபியூல் போகிறதும் அவாய்ட் பண்ணுறேங்க. ஓகேங்களா, ஸோ அந்த வேவியர் கொடுத்தாலும் அது உண்டான ஜிஎஸ்டி உங்களுக்கு தரமாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஃபியூலை வந்து ஒரு மாதத்துக்கு 4000 5000 மேலே போடுவீங்களா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் ஃபியூலுக்குன்னு தனி கிரெடிட் கார்டு இருக்குது. நம்ம சேனல் பேஜில் கிட்டத்தட்ட நிறைய கார்டு நான் ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கேன். கம்பேரிசன் வீடியோவும் இருக்குது, நீங்கள் போயிட்டு பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து நீங்கள் பயன்பெறுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேட் பேமெண்ட் சார்ஜஸ்ங்க. இவங்க வந்து ₹100க்குள்ளே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா எந்த சார்ஜஸுமே கிடையாது, நோ இஷ்யூ. இதே ₹100லேருந்து ₹500 அதுக்குள்ளே நீங்கள் பண்ணிங்கன்னா ₹150 லேட் பேமெண்ட் ஃபீ போடுறாங்க. அதுக்கப்புறம் 501லேருந்து ₹5000 பண்ணிங்கன்னா நீங்கள் ₹500 லேட் பேமெண்ட் ஃபீ போடுறாங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக லேட் பேமெண்ட் ஃபீ தனியாக இருக்கும், அதுக்கு உண்டான ஜிஎஸ்டியும் இருக்கும். ஓகே, அதனால் லேட்டாக பேமெண்ட் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஃபாரின் கரன்சி மார்க்அப். ஸோ இந்த கார்டை யூஸ் பண்ணி ஃபாரினில் போய் டிரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா 3.5%
சார்ஜஸ் போடுறாங்க. ஓகே, ஸோ ரூ. 100 ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ரூ. 3 50 காசு ப்ளஸ் ஜிஎஸ்டி நீங்கள் சர்வீஸ் சார்ஜாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் இந்த கார்டை யூஸ் பண்ணி இன்டர்நேஷனல் ட்ரான்சாக்ஷன் அவாய்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்லெஸ் ட்ரான்சாக்ஷன். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா டேப் பண்ணி பே பண்ணுவாங்கல்ல. இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, சாப்பிட்டுட்டீங்க. ஸோ ஸ்வைப் பண்ணுறதுக்கு பதில் அந்த சிப்பை வந்து அந்த மிஷினில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு பதில் டேப் பண்ணி ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அது பேமெண்ட் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5000 வரைக்கும் நீங்கள் வந்து அதுமாரி பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இதை டிசபிள் பண்ணி தான் வச்சிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை நீங்கள் வந்து கஸ்டம் பண்ணிக்கலாம். ஒரு 2000 மட்டும் போதும், இல்லை 1000 மட்டும் போதும்னா கூட நீங்கள் கஸ்டம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2000 3000 உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எனேபிள் பண்ணி வச்சுங்க. ஸோ ஒரு வீட்டில் தோலுக்கு மேலே வளர்ந்த பையன் இருக்கான், ஸோ கார்டு எடுத்து போய் அவனே டேப் பண்ணி அதனால் யூஸ் பண்ணுவான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ இதை டிசேபிள் பண்ணி வைக்கிறது பெஸ்ட். ஓகே, இந்த கார்டு பற்றி எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டோம். இருந்தாலும் அவங்க வெப்சைட் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எஸ் பேங்க் வெப்சைட் இது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரியோட வெப்சைட் இருக்குது. ஸோ 2 பேர் கோ பிராண்டட் தானே, இங்கே எல்லாமே போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் பாருங்கள் உங்கள் பார்ட்னர்ஸை பாருங்கள். இந்த இடத்துல போய் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கேஷ்பேக் வருன்ற மாதிரி போடுறாங்க. ஸோ இது பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரியோ கார்டு இதில் போகிறீங்களா? ஸோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே இதில் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் லான்ச் அக்சஸ் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ கிளிக் ஹியர் டு லிஸ்ட் ஆஃப் லான்ச் அக்சஸ். இது கிளிக் பண்ணிங்கனாலும் இப்போ பாருங்கள் எங்கெங்கே போயிட்டு நீங்கள் வந்து லான்ச் அக்சஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு. ஸோ நெக்ஸ்ட் நான் அது ரியோ கார்டா. ஸோ சென்னையில் எங்கெங்கே இருக்குன்னு பாருங்கள். இது பாருங்கள் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற லிஸ்ட் இங்கே கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ 1 2 3 நெக்ஸ்ட் போயிட்டு இருக்கலாம். சென்னையில் பாருங்கள். ஸோ இது எல்லா இடத்துலையும் உங்களுக்கு லான்ச் அக்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அது எப்படி ரிடீம் பண்ணுறது உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸும் கொடுத்துருவாங்க. ட்ரீம் ஃப்ளக்ஸ் தான் இவங்களுக்கும். ஸோ இது மூலமாக போயிட்டு நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் ஓடிபி ஜென்ரேட் பண்ணி நீங்கள் லான்ச் அக்சஸ் தாராளமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் இங்கே போய் பிக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, இங்கே புக் பண்ணிட்டு லான்ச் அக்சஸுக்கு நீங்கள் என்ட்ரிக்கு போய்க்கலாம். ஓகே, ஸோ மோஸ்ட்லி அவ்வளோதாங்க. ஸோ எல்லாமே நம்ம அந்த ஷீட்டில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஓகே, இந்த ஃபீஸஸ் அண்ட் சார்ஜஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகே, ஸோ நீங்கள் ரியோ ஆப் மூலிமா உங்கள் கார்டை ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். அதான் சொல்ல வராங்க. ஓகே ஓகே கைஸ், நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி கிரெடிட் கார்டு பற்றியோ, டெபிட் கார்டு பற்றியோ, சேவிங் அக்கௌண்ட் பற்றியோ, இல்லை பர்சனல் ஃபினான்ஸ் பற்றியோ ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வீடியோ போடுறோம். அப்படியே லைக் பட்டன் அமுத்தினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம சேனலில் கொஞ்சம் ஸ்டே டியூனாக இருங்க. ஸோ நம்ம சேனல் பேஜும் நிறைய வீடியோ இருக்குது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.